Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னை, நெல்லை உட்பட தமிழகம் முழுவதும் 40 இடங்களில் மாநகராட்சி மண்டல அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டிருக்கின்றனர். மாநகராட்சி மண்டல அலுவலகங்களில் தற்பொழுது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டிருக்கின்றனர். இது தொடர்பான முழு விவரங்களையும் செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். தற்பொழுது 40 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டிருக்கின்றனர் மாநகராட்சி மண்டல அலுவலகங்களில். இதில் ஏதேனும் ஆவணங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறதா? முழு விவரங்கள். வணக்கம் சங்கீதா. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்களில் ஊழலை ஒழிக்கும் நோக்கில் லஞ்ச ஒழிப்பு துறையினர் கடந்த 1 மணி நேரத்திற்கு மேலாக அதிரடியாக ஒரு தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதன் ஒரு பகுதியாக சென்னை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாநகராட்சிகள் தொடங்கி முக்கிய நகராட்சிகள் அலுவலகங்கள் வரையும் இன்று தற்பொழுது இந்த லஞ்ச ஒழிப்பு துறையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வருகிறாங்க. அரசு அலுவலகங்களில் லஞ்சம் தலைவிரித்தாடுவதாக தொடர்ச்சியாக வரக்கூடிய புகார்களின் அடிப்படையில் இந்த லஞ்ச ஒழிப்பு துறையினர் இந்த அதிரடி வேட்டையை தொடங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. மாநிலம் தழுவிய அளவில் இந்த சோதனைகள் மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சென்னை மற்றும் திருநெல்வேலி மாநகராட்சிகளின் மண்டல அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அதிரடியாக நுழைந்து சோதனையை மேற்கொண்டு வராங்க. அதே போன்று தூத்துக்குடி மாநகராட்சி மற்றும் புதுக்கோட்டை மாநகராட்சி அலுவலகங்களிலும் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் ஒரு தீவிர சோதனையில் ஈடுபட்டு வராங்க. மயிலாடுதுறை, திருப்பத்தூர் மற்றும் திருச்செங்கோடு ஆகிய இடங்களில் இருக்கக்கூடிய நகராட்சி அலுவலகங்களிலும் உள்ளே சென்ற அதிகாரிகள் ஒரு தீவிரமான ஒரு சோதனை ஈடுபட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் மயிலாடுதுறை, திருப்பத்தூர், திருச்செங்கோடு ஆகிய இடங்களில் உள்ளே இருக்கக்கூடிய அரசு அலுவலர்களை அதே இடத்தில் அமர வைத்து கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கும் மேலாக அவர்களின் வங்கி கணக்குகள், வரவு செலவுகள் மற்றும் ஜிபே, போன்பே உட்பட அனைத்து ஆவணங்களையும் திரட்டி கடந்த 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த சோதனையானது நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனைகளை மேற்கொண்டு வரக்கூடிய இந்த நிலையில திண்டுக்கல் அருகே இருக்கக்கூடிய தாடிக்கொம்பு பேரூராட்சி அலுவலகத்தில் 8 பேர் கொண்ட தனிப்படையினர் தற்போது ஒரு சோதனை ஈடுபட்டு வராங்க. அதே போன்று ஈரோடு பன்னீர்செல்வம் பூங்கா அருகே இருக்கக்கூடிய அந்த மாநகராட்சி அலுவலகத்திலும் 1 மணி நேரத்திற்கு மேலாக அந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. மாநகராட்சி மற்றும் நகராட்சி அலுவலகங்கள்ல பிறப்பு, இறப்பு சான்றிதழ் வழங்குதல், கட்டிட அனுமதி, வரி வசூல் மற்றும் ஒப்பந்த பணிகள் போன்ற சேவைகளுக்காக பொதுமக்கள் மற்றும் ஒப்பந்ததாரர்களிடம் அதிகாரிகள் லஞ்சம் வசூலிப்பதாக தொடர்ச்சியாக புகழ் வரப்பட்டதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் தற்பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாநகராட்சி அலுவலகங்கள் மற்றும் நகராட்சி உட்பட பேரூராட்சி அனைத்து இடங்களிலுமே இந்த லஞ்ச ஒழிப்பு துறையினர் அதிரடியாக ஒவ்வொரு குழுக்களாக இணைந்து ஒரு தீவிரமான ஒரு சோதனை ஈடுபட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னை, நெல்லை உட்பட முக்கியமான மாநகராட்சிகளில் இடைத்தரகர்களின் நடமாட்டம் அதிகமாக இருப்பதும் கண்டறியப்பட்டிருக்கிறது. கணக்கில் காட்டப்படாத பல இடங்களில் கட்டுக்கட்டான பணம் புழங்குவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. தமிழகம் முழுவதும் ஒரே நேரத்தில் பல்வேறு இடங்கள்ல இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் மத்தியில் இது ஒரு பெரிய ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோதனை நடைபெறக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான கோப்புகள், ஆவணங்கள் மற்றும் கணக்கில் வரத ரொக்க பணம் ஆகியவற்றை அதிகாரிகள் ஆய்வு செஞ்சுட்டு வராங்க. அடுத்த சில மணி நேரம் தொடரக்கூடிய இந்த லஞ்ச ஒழிப்பு துறையினரின் ஒரு தீவிர வேட்டையின் முடிவிலே எந்தெந்த மாநகராட்சி அலுவலகம் மற்றும் நகராட்சி, பேரூராட்சி அனைத்து இடங்களிலும் எவ்வளவு தொகை கைப்பற்றப்பட்டது, எந்த மாதிரியான ஆவணங்கள் சேகரிக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட இருக்கின்றன என அடுத்தடுத்த தகவல்கள் அடுத்தடுத்து வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணன்.